வாங்க இன்னைக்கு நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டில நாளைக்கு என்ன செய்யலான்னு ஒரு தெளிவான ட்ரேடிங் திட்டத்தை பார்க்கலாம். இப்போ எல்லா ட்ரேடர்ஸ் மனசுலயும் ஒரே ஒரு கேள்விதான் ஓடிட்டு இருக்கு. மார்க்கெட் இங்கிருந்து மேல போகுமா இல்ல இன்னும் கீழே இறங்குமா? இதுதான் மில்லியன் டாலர் கேள்வி. ஏன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே ஒரு முக்கியமான கட்டத்துல நிக்குதுங்க. அதனால நாளைக்கு மார்க்கெட்டோட டைரக்ஷனை முடிவு பண்ற நாளா இருக்கலாம். வாங்க நம்ம ட்ரேடிங் திட்டத்துக்குள்ள போகலாம். சரி, முதல்ல நாம கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கலாம். ஒருவேளை சந்தை கரடியோட கட்டுப்பாட்டுக்கு போனா என்ன செய்யறது, எந்தெந்த லெவல்ஸை கவனிக்கணும்னு இப்ப பார்க்கலாம். இப்ப பாருங்க, இதுதான் நம்மளோட டவுன் சைட் திட்டம். நிஃப்டி 23,566க்கு கீழே முடிஞ்சா நம்மளோட முதல் இலக்கு 23,455. அதையும் உடைச்சா 23,333, அப்புறம் 23,055 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி 54,800 உடைக்கும் போது படிப்படியா 54,200 வரைக்கும் எதிர்பார்க்கணும். பேங்க் நிஃப்டிக்கு இந்த 54,800ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு நம்பர். ஏன்னா இதுதான் இன்னையோட லோ. இந்த லெவலுக்கு கீழே விலை உறுதியா நிலைச்சு நின்னுச்சுன்னா அது செல்லிங் இன்னும் அதிகமாக போகுதுங்கிறதுக்கான ஒரு தெளிவான அறிகுறி. சரி, ஒருவேளை நாளைக்கு நிஃப்டி ஒரு பெரிய கேப் டவுன்ல திறந்தா என்ன செய்யறது? இது ஒரு ஸ்பெஷல் செட்டப். விலை 23,455 கிட்ட வந்து அங்கிருந்து திரும்ப மேலே ஏறி 23,566ங்கிற லெவல்ல தடுக்கப்பட்டுச்சுன்னா அது ஒரு சூப்பரான விற்பனை வாய்ப்பு. அந்த இடத்துல நம்ம ஷார்ட் போகலாம். ஓகே, மார்க்கெட் கீழே போறத பத்தி பார்த்தாச்சு. இப்போ காளைகளோட ஆட்டத்தை பத்தி பார்ப்போம். சந்தை சப்போர்ட் எடுத்து மேல போக ஆரம்பிச்சா நம்மளோட வாய்ப்புகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சந்தை மேல போகணும்னா நிஃப்டி 23,700யும் பேங்க் நிஃப்டி 55,355யும் தாண்ட வேண்டியது ரொம்ப முக்கியம். குறிப்பா பேங்க் நிஃப்டி அந்த 55,355க்கு மேல நிலைச்சு நின்னுச்சுன்னா காலைங்க மார்க்கெட்டை முழுசா கண்ட்ரோலுக்கு எடுத்துப்பாங்க. அப்போ ஒரு பெரிய ஷார்ட் கவரிங் ராலி வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஷார்ட் கவரிங்னா என்னன்னு கேக்குறீங்களா? சிம்பிளா சொல்றேன். மார்க்கெட் கீழே போகும்னு நினைச்சு நிறைய பேர் செல் பண்ணிருப்பாங்க. ஆனா திடீர்னு மார்க்கெட் மேல போக ஆரம்பிச்சா அவங்க எல்லாம் பயந்து போய் அவங்க வித்தத நஷ்டத்துல திரும்ப வாங்க ஆரம்பிப்பாங்க. இப்படி எல்லாரும் ஒரே நேரத்துல வாங்கும்போது விலை இன்னும் வேகமா ராக்கெட் மாதிரி மேல போகும். அதுதான் ஷார்ட் கவரிங். சரி, லெவல்ஸ் எல்லாம் நமக்கு இப்போ தெரியும். ஆனா அதை எப்படி சரியா ட்ரேட்ல பயன்படுத்துறது, அதுதான் ரொம்ப முக்கியம். வாங்க நம்ம ட்ரேடிங் உத்தியோட விதிகளை பார்க்கலாம். சந்தை நாளைக்கு எப்படி திறந்தாலும் சரி, நம்மக்கிட்ட ஒரு திட்டம் இருக்கணும். மார்க்கெட் ஃப்ளாட்டா திறந்தா பதட்டப்படாம ஒரு 15 நிமிஷ கேண்டில் நம்ம சொன்ன லெவலுக்கு மேலேயோ இல்ல கீழேயோ முடியிற வரைக்கும் காத்துருங்க. கேப் அப்ல திறந்தா விலை நம்ம சொன்ன லெவலுக்கு மேல நிலைத்திருக்கான்னு பார்த்துட்டு வாங்குங்க. கேப் டவுனா விலை நம்ம சொன்ன லெவலுக்கு கீழே உடையும் வரைக்கும் காத்திருந்து விற்பனை பண்ணுங்க. ரொம்ப சிம்பிள். ஒரு நல்ல ட்ரேடரா இருக்கணும்னா ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். இந்த விதிகளை தவறாம பின்பற்றுங்க. முதல்ல உறுதிப்படுத்துறதுக்காக காத்துருங்க. ரெண்டாவது கரெக்டா ஸ்டாப் லாஸ் வைங்க. மூணாவது இலக்கு வந்ததும் பாதி லாபத்தை எடுத்துட்டு மீதியை ட்ரெயில் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் மேல மார்க்கெட் குழப்பமா இருந்தா ட்ரேட் பண்ணாதீங்க. பொறுமையா இருக்கிறது கூட ஒரு நல்ல ட்ரேடிங் தான். இப்போ கரடி வந்தாலும் சரி, காளை வந்தாலும் சரி, ரெண்டுக்குமே நம்ம கிட்ட திட்டம் இருக்கு. நிலைகள் எல்லாம் தயார். உங்க வர்த்தக திட்டம் தயாரா? கடைசியா ஒரு முக்கியமான விஷயம். இங்க நாம பார்க்கறது எல்லாமே படிப்புக்காக மட்டும்தான். இது முதலீட்டு ஆலோசனை கிடையாது. பங்குச்சந்தை முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. அதனால எந்த ஒரு முதலீடு முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்க நிதி ஆலோசகர்கிட்ட கலந்து பேசுறது ரொம்ப அவசியம்.